ஸோ ஓகேப்பா. ஸோ நம்ம இப்போ ஒரு எபிசைக்ளாய்டு சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சைக்ளாய்டு ஒரு சம் பார்த்துருக்கோம். சைக்ளாய்டோட பை ப்ராடக்ட் தான் நமக்கு எபிசைக்ளாய்டு அண்ட் தென் சைக்ளாய்டுன்றது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டைப் வந்து பார்த்திங்கன்னா எபிசைக்ளாய்டு சம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷின் நான் ரீட் பண்ணுறேன். என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க, நம்ம என்ன ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ எ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 50 mm rolls on the outside of another circle of diameter 180 mm without slipping. First off, draw the path traced by a point on the smaller circle. Also draw a tangent and a normal at any point P on the curve. Okay, ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு 2 சர்க்கிள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே நமக்கு வந்து ஸ்மாலர் சர்க்கிள் வந்து பார்த்திங்கன்னா 50. ஓகே, அதோட டயாமீட்டர் நமக்கு 50 கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அனதர் சர்க்கிள் பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து 50 mm பார்த்திங்கன்னா ஸ்மாலர் சர்க்கிள் அண்ட் தென் 180 டயாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லார்ஜ் சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இந்த 2 சர்க்கிளும் வந்து ஒரு பாத்தில் நமக்கு வந்து ரொட்டேட் ஆகுது வித்தவுட் ஸ்லிப்பிங். அதாவது ஸ்லிப் ஆகாமல் நமக்கு ரொட்டேட் ஆகுது. ரொட்டேட் ஆகிறப்ப ட்ரா த பாத் ட்ரேஸ்டு பை அ பாயிண்ட் ஆன் த ஸ்மாலர் சர்க்கிள். நம்ம இந்த ஸ்மாலர் சர்க்கிளோட பாத் அது எப்படி மூவ் ஆகுது, எப்படி ரொட்டேட் ஆகுது அப்படிங்கிற அந்த பாத்தை மட்டும் நம்ம ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அண்ட் ஆல்சோ ட்ரா எ டேஞ்சன் அண்ட் நார்மல் லைன் அட் எனி பாயிண்ட் பி ஆன் த கர்வ். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்மாலர் சர்க்கிளோட அந்த பாத்தையும் ட்ரேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ளஸ் டேஞ்சன் அண்ட் நார்மல் லைனையும் நம்ம ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஒரு எபிசைக்ளாய்டு சம்மை இப்போ என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எபிசைக்ளாய்டுக்கு நம்ம எப்படி ட்ரா பண்ண போகிறோம், அதோட பாத் வந்து நமக்கு எப்படி ட்ரேஸ் ஆகுது அப்படிங்கிற அதோட தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சார் என்ன சார் தீட்டாவோட வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. தீட்டா ஈக்குவல் டு ஸ்மாலர் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் இன்ட்டு 360 டிகிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன ஸ்மாலர் ஆர், நமக்கு வந்து எ சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 50 mmங்கிறது நமக்கு வந்து ஸ்மாலர் ஆர். அண்ட் தென் அதாவது ஸ்மால் சர்க்கிள். அண்ட் தென் நமக்கு இங்கே வந்து 180 mmங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ் சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதாவது ஸ்மால் சர்க்கிளில் இருக்க ரேடியஸ், அதாவது இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் நமக்கு 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ரேடியஸ்னால் நமக்கு இதில் என்ன பார்த்திங்கன்னா 25 ஆஃப் த போர்ஷன். அகைன் அடுத்து லார்ஜ் சர்க்கிள், இது கேபிட்டல்னா நமக்கு லார்ஜ் சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ அதோட டயாமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 180 கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட ரேடியஸ் நமக்கு எவ்வளோ பார்த்திங்கன்னா 180ல் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் நமக்கு வந்து எவ்வளோ 90. ஸோ இன்ட்டு நமக்கு 360 டிகிரி, ஒரு சர்க்கிளுக்கு 360 டிகிரி கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதெல்லாம் நம்ம கேல்குலேட் யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு 100 டிகிரி கிடைக்கும் சார். தீட்டா ஈக்குவல் டு 100 டிகிரி. ஓகேங்களா? ஸோ இந்த 100 டிகிரி எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா, இட்ஸ் பாட்டம் ஆஃப் த போர்ஷன். ஓகேங்களா? ஸோ பாட்டமில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ பாட்டம் ஆஃப் த போர்ஷனில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ லைன் ட்ரா பண்ணிட்டு அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட், எங்கேயாவது ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நோட் பண்ணுறோம். தட் பாயிண்ட் இஸ் கால்டு சின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ப்ரொடக்டர் எடுத்துகிட்டு இந்த சிஏ சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சிஏ சென்டர் பாயிண்ட்டாக வச்சுட்டு வச்சுட்டு 40 டிகிரிக்கு இங்கே ஒரு லைன் நான் ட்ரா பண்ணுறேன். 40 டிகிரிக்கு அகெயின் இங்கே ஒரு லைன், 40 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு 40, இங்கே ஒரு 40. ஸோ இது எதுக்காக ட்ரா பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி தெரியும். 40 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன், மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணிட்டு அந்த லைனை வந்து இன்க்ளைன் லைனை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸ்ட்ரைட்டாக இன்க்ளைன் லைன் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ அந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதே மாதிரி இங்கே இருக்க போர்ஷனுக்கும் நம்ம இன்க்ளைன் லைன் கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஒரு லைன் பண்ணியாச்சு. இந்த லைனையும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் ஸ்பேஸ் நிறையா கிடைக்கும். ஓகேங்களா? எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்போது இந்த டிகிரி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 40 டிகிரி. அகெயின் அதே மாதிரி இங்கே இருக்க டிகிரி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 40 டிகிரி. ஓகேங்களா? அகெயின் அடுத்தது நமக்கு இந்த ஆங்கிள் நமக்கு, அதாவது ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் நமக்கு எவ்வளோ கொடுத்துருப்பாங்க,
உங்களுக்கே தெரியும் நமக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. கிளியரா? ஸோ நமக்கு இங்கே 40 இருக்குது, இங்கே 40 இருக்குது, 80 போச்சு. அப்போ ரிமைனிங் இந்த பாயிண்ட் நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 40 இங்கே 40 80 போச்சுன்னா 180ல் 80 போச்சுன்னா ரிமைனிங் எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 100 கிடைக்கும். ஓகேங்களா? இந்த 100 இந்த ஃபைண்ட் அவுட் பண்ண 100 இங்கே நம்ம ட்ரா பண்ணணும். அதாவது இந்த லைனுக்கும் உள்ள ஆங்கிள் தான் நமக்கு 100 டிகிரி. ஸோ அதுக்காக தான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா டோட்டலாக 180 டிகிரியில் இங்கே 40க்கு ஒரு லைன் போட்டேன் அப்படின்னா இங்கே ஒரு 40க்கு லைன் போட்டோம்னா ரிமைனிங் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக 100 டிகிரி கிடச்சிடும். ஓகேவா? இந்த இன்க்ளைன் லைன் எப்பயுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு இந்த டிகிரியை, அதாவது இந்த 100 டிகிரியை மேக் பண்ணி தான் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட்டு வந்து இந்த தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு ஒரு லைன் கீழே பாட்டமில் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிட்டேன். அதில் எந்த இடத்துல வேணாலும் ஒரு பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி அந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா சி நோட் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பக்கம் 40 டிகிரி இந்த பக்கம் 40 டிகிரி எடுத்து ஒரு இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணுறேன் சார். ட்ரா பண்ணிட்டு ரிமைனிங் எனக்கு 100 லைன் கிடச்சிருச்சு. 100 டிகிரியில் ஒரு லைன் கிடச்சிருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு அவுட்டர் டயாமீட்டர், அதாவது a circle of diameter 50 mm rolls on the outside of another circle diameter நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 180 mm கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 180 mmல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 mm, அதாவது 9 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் மார்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, இங்கேருந்து 9 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் மார்க் பண்ண போகிறேன். ஜஸ்ட் இங்கேருந்து இந்த லைனில் 9 சென்டிமீட்டரில் ஒரு லைன் இந்த இடத்துல மார்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே மார்க் பண்ணிட்டேன். இந்த பாயிண்ட் நமக்கு ஏ பாயிண்ட்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி ஸோ இங்கே என்ன பண்ணணும், அதே மாதிரி இந்த சைட்லையும் நம்ம மார்க் பண்ணணும் 9 சென்டிமீட்டருக்கு. ஓகேங்களா? இந்த பாயிண்ட் நான் மார்க் பண்ணிட்டேன். தட் இஸ் பி பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போது நமக்கு கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா எபிசைக்கிள் ரோல்ஸ் ஆன் த, அதாவது ஒரு இந்த சர்க்கிள் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆனது அவுட் சைடு சர்க்கிள். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா a circle of diameter 50 mm rolls on the outside of another circle. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சர்க்கிளுக்கு மேலே ஒரு சர்க்கிள் வந்து ரொட்டேட் ஆகுது. ஓகேங்களா? அந்த சர்க்கிளோட டிஸ்டன்ஸு, அந்த சர்க்கிளோட பார்த்து தான் நம்ம ட்ரேஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இந்த டயாமீட்டர், அதாவது கேபிட்டல்ஸ், அதாவது லார்ஜ் சர்க்கிள் பார்த்திங்கன்னா 180 mm இருக்குது. அதோட ரேடியஸ் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 90 mm போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்மாலர் சர்க்கிள் நமக்கு வந்து 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா அடுத்தது அனதர் 150 mmக்கு ஒரு சர்க்கிள் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு லைன் பத்தில் என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அந்த லைனை. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ அதாவது இங்கேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த பாயிண்டில், அதாவது இந்த ஏ பாயிண்ட்லேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இங்கேருந்து 9 சென்டிமீட்டருக்கு இந்த சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணியாச்சு, இங்கேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டை நான் நோட் பண்ணியிருக்கேன் சார். ஓகேங்களா? ஸோ இங்கே என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் இந்த சைடு நம்ம பண்ணணும். ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டேன் சார். இந்த பாயிண்ட்டையும் நான் மார்க் பண்ணிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துகிட்டு ஸோ நமக்கு வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டயாமீட்டர், அதாவது இந்த ஸ்மாலர் சர்க்கிளோட டயாமீட்டர் நமக்கு 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ 50 mm டயாமீட்டர் நம்ம ரேடியஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 25 எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ 2.5 சென்டிமீட்டர் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 2.5 நமக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ 2.5 எடுத்துகிட்டு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த ஏ பாயிண்ட்லேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணோமா? ஸோ லைன் ட்ரா பண்ணப்போ இதுதான் நமக்கு இந்த 2.5 தான் நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட். இந்த 2.5க்கு ஒரு சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும், எடுத்து அதை மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? மார்க் பண்ணிட்டு அதை சென்டர் பாயிண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? அதை சென்டர் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு
இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா 2.5 mm ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ண போகிறேன். 2.5 cm. ஸோ உங்களுக்கு கிளியராக தெரியும், இங்கே 2.5 mm 2.5 cm ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ட்ரா பண்ணிட்டு நான் அடுத்து என்ன பண்ணால் இதை வந்து 12 பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறது எப்படின்னு நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை. ஸோ இது வந்து ஆல்ரெடி நமக்கு இந்த சர்க்கிள் பாயிண்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 30-30 டிவைட் பண்ணணும். இதான் நமக்கு சென்டர் பாயிண்ட். 30-30. ஓகேங்களா? 0 பாயிண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதான் நம்மளோட 0 பாயிண்ட்டு. அடுத்தது 30, அகைன் அடுத்தது 60, 90 இருக்குது. அடுத்தது 120, அகைன் அடுத்தது 150, அண்ட் தென் ஃபைனலி 180. ஸோ டாப்பில் என்ன பண்ணுமோ அதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், பாட்டம்லேயும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லைனெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிடலாம். ஓகேப்பா. ஸோ நான் சொன்ன மாதிரி 30 டிகிரிக்காக இப்போ ட்ரா பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் நான் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ட்ரா பண்ணிட்டு இந்த லைனுக்கு வந்து நான் நம்பர் நம்ம கொடுக்கணும். ஓகேவா? சொன்னல இந்த லைன் நமக்கு 1, அகைன் இது நமக்கு 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 அண்ட் தென் இந்த லைன் நமக்கு வந்து 12th லைன். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 12 பார்ட்ஸ். ஒன்றும் இல்லை. ஸோ இங்கேருந்து 9 mm ஒரு டாட் வச்சுருக்கிறேன். அங்கேருந்து 50 mm ஒரு லைன் ட்ரா பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா 25 mm ஒரு டாட் வச்சு ஒரு சர்க்கிள், அதே 25 mm ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். அந்த சர்க்கிளை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், சிம்பிள். வேறு எதுவுமே நான் பண்ணல. ஓகேங்களா? ஸோ டிவைட் பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் நான் நேம் கொடுத்துருக்கேன். 12 பார்ட்ஸுக்கும் எவ்வளோ சார் நேம் இருக்குன்னு சொல்லிட்டு நான் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இந்த சி பாயிண்ட் இருக்குல்ல, இந்த சி பாயிண்ட்லேருந்து மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு பாயிண்ட் இருக்குல்ல, இந்த லாஸ்ட்டு பாயிண்ட், இந்த 12th பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இந்த 12th பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு இந்த 12th பாயிண்ட்லேருந்து எகைன் ஆப்போசிட்டில் ஒரு இன்க்ளைன் லைன் ட்ரா பண்ணிக்கணுமா, அது வரைக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணணும் ஃபஸ்ட்டு போர்ஷன். ஓகேங்களா? ட்ரா பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒன். எகைன் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 11th லைன். ஸோ இந்த 11th லைன் நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு ஸோ அதுக்கும் சேம் ஆப்போசிட்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஆப்போசிட்டில் லைன் ட்ரா பண்ணணும். அகைன் அடுத்தது 10th லைன். லைன். அடுத்தது 9th லைன். அடுத்தது 8th லைன். ஓகேவாப்பா. ஸோ நமக்கு ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. ஆர்க் நான் எப்படி எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 12லேருந்து இந்த டிஸ்டன்ஸ் எடுத்து ஆர்க் வச்சு ஒரு ஆர்க்கு, அதேமாதிரி 11, அதேமாதிரி அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா 10 எடுத்திருக்கேன், 9 எடுத்திருக்கேன், 8, 7, 6. ஸோ எல்லாத்தையுமே அப் டு திஸ் லைன் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கனெக்ட் பண்ணுறோம். ஸோ கனெக்ட் பண்ணுறப்ப என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ 12th லைன் கனெக்ட் பண்ணுறப்ப 12th லைன் கனெக்ட் ஆகும். அடுத்து 11th லைன் ஆர்க் எடுக்கிறப்ப இந்த 11th லைனோட ஆர்க்கும் இந்த ஃபர்ஸ்ட் லைனோட இந்த பாயிண்ட் 2 ஆர்க்கும் கரெக்டாக கோயின்சிட் ஆகணும்.
ஸோ ஆகலை அப்படின்னா ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இந்த லைனும் இந்த லைன் கரெக்டாக கோயின்சிட் ஆகும். இங்கேருந்து டிஸ்டன்ஸ் எடுத்து ஆர்க் கிடைக்கிறப்ப கரெக்டாக அந்த 1 லைனில் டச் ஆகி போகணும். அதேமாதிரி 10 லைன்னா நமக்கு இந்த செகண்ட் லைனில் டச் ஆகணும். அடுத்து 9னா நமக்கு தேர்டு, 8னா நமக்கு ஃபோர்த்து, 7னா நமக்கு ஃபிஃப்த்து, அண்ட் தென் 6th லைனில் கனெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ மேபி நமக்கு இந்த இடத்துல ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஸோ அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. ஸோ நமக்கு இந்த 11th லைன்னா இந்த ஃபஸ்ட் லைன் டச் ஆகிருக்கணும், 10th லைன்னா செகண்ட் லைன் டச் ஆகிருக்கணும், 9னா தேர்டு, 8னா 4, 7, 5 இந்த லைன் எல்லாமே நமக்கு டச் ஆகிருக்கணும் சார். இதுதான் நம்மளோட ப்ரொசீஜர். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பாயிண்ட் ஓங்கிற பாயிண்ட், இந்த இது ஓன் நேம் கொடுத்துருக்கீங்க. இந்த ஓ பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ஓகேவா? ஸோ ஒன்றும் இல்லை, சேம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இங்கேருந்து ஓ வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஓ வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. நோட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இந்த ஓ லைனுக்கும் ஒரு லைன் லைனில் ட்ரா பண்ணுங்க. இந்த லைனை விட்டு வெளியில் போகக்கூடாது சார். இந்த இன்க்ளைன் லைன் இருக்குல்ல, இந்த லைனை விட்டு வெளியில் போகக்கூடாது. இந்த பாயிண்ட் ஓனா நமக்கு இது வந்து ஓ டேஷ் நோட் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் சார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நான் இது வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் ஒரு ரீகால் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அடுத்து 40 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இங்கேருந்து 40 டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரா பண்ணிட்டு அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே 40லேருந்து இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 9 சென்டிமீட்டருக்கு ஒரு மார்க் பண்ணேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் நான் மார்க் பண்ணேன், 9 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 9லேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணேன். ஸோ இங்கே என்ன பண்ணணும், அதே தான் ஆப்போசிட்டில் இங்கேயும் நான் ட்ரா பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணேன்னா, அந்த 5 சென்டிமீட்டரில் சென்டர் பாயிண்ட் எடுத்துருக்கேன். 2.5 சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு சேம் அதே 2.5 சென்டிமீட்டருக்கு ஒரு கர்வ் ட்ரா பண்ணேன். ஸோ கர்வ் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறேன். 30 டிகிரியாக 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு நேம் கொடுத்துருக்கேன். 1, 2, 3, 4, 5, 6ன்னு சொல்லிட்டு அப் டு 12 பாயிண்ட் வரைக்கும் நேம் கொடுத்துருக்கேன். நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த சியிலேருந்து 12 வரைக்கும் டிஸ்டன்ஸ் ஆர்க்கில் எடுத்துகிட்டு சியை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி சியிலேருந்து 11, சியிலேருந்து 10 அப் டு 6th பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஆர்க் அடிச்சிருக்கேன். இதுதான் சார் நெக்ஸ்ட்டு. அடுத்து ஃபைனல் ஒன்று என்ன பண்ணீங்கன்னா, சியிலேருந்து ஓ வரைக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்து ஒரு ஆர்க் அடிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ஸ்டெப்லாம் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் ப்ரொசீஜர். இந்த சென்டர் பாயிண்ட்டில், அதாவது நமக்கு இங்கே டோட்டலாக நமக்கு பார்த்திங்கன்னா இங்கே 12 பார்ட்ஸாக இருக்குது. அப்போது நமக்கு இங்கேருந்து இதை 12 பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணோம். அதாவது இந்த 100 டிகிரி இருக்குது பார்த்தீங்களா, 100 டிகிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 12 பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறப்போ நம்ம என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, கால்குலேட் பண்ணுங்கள். இந்த இடத்துல நமக்கு 100 டிகிரி 100 டிவைடட் பை 12 போட்டோம்னா நமக்கு 8.3 வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் தட் இஸ் ஈக்குவல் டு 8 டிகிரி எடுத்துக்கோங்க ஒவ்வொரு போர்ஷனும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 8 டிகிரி எடுக்கிறதுக்கு காம்பஸ் வச்சுக்கிட்டேன், ப்ரொடக்டர் வச்சுக்கிட்டு கரெக்டாக அதை மார்க் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நமக்கு இங்கே 40 டிகிரி இருக்குது சார். 40 டிகிரி இருக்கிறதுல அடுத்து நான் என்ன பண்ண அப்படின்னா, ஒவ்வொரு போர்ஷனும் நமக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு போர்ஷனும் நமக்கு 8 டிகிரி சார். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொன்றும் 8 டிகிரிக்கு ஆல்ரெடி இங்கே வந்து 40 இருக்கா, 45, 48 பண்ணோம் அப்படின்னா நமக்கு 40 + 8 பார்த்தீங்க அப்படின்னா 48 டிகிரிக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன் சார். அடுத்தது பார்த்திங்கன்னா 56, இங்கே 50 இருக்குது, 55, 56க்கு நான் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 64, 60 இருக்குது, 65 இருக்குது, 64 மார்க் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 70 இங்கே 2ல் நான் மார்க் பண்ணுறேன் சார். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 80ல் மார்க் பண்ணுறேன், 80 டிகிரியில் மார்க் பண்ணுறேன். அடுத்தது 88ல் மார்க் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ 88ல் மார்க் பண்ணுறேன். அடுத்தது 96ல் மார்க் பண்ணிட்டேன். அகைன் அடுத்தது 104, ஒவ்வொன்றுக்கும் 8 டிகிரியை நம்ம எடுத்துக்கணும். 104, அகைன் அடுத்தது 112 நம்ம ஆட் பண்ணணும். அதாவது 110 அண்ட் தென் 112. ஓகேங்களா? ஸோ அகைன் அடுத்தது பார்த்திங்கன்னா 120 டிகிரி. அகைன் அடுத்தது 128 மார்க் பண்ணிட்டேன். அகைன் அடுத்தது 136.
ஓகேங்களா. ஸோ எல்லாமே நம்ம 8 டிகிரியாக மார்க் பண்ணிட்டேன். இந்த 11th பாயிண்ட் வரைக்கும் 8 டிகிரி எடுத்துக்கோங்க. 12th பாயிண்ட் வந்து நமக்கு 12 டிகிரி வரும். 12 டிகிரி அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம 8.3ல் நம்ம அந்த ஃப்ராக்ஷனில் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ அதனால் இங்கே 40 இருந்து 48, அகைன் அடுத்து என்ன பண்ணிங்கன்னா 56, அகைன் அடுத்தது 64, 72, 80 அந்த மாதிரி ஒவ்வொன்றும் 8 பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டு அப் டு 11 பாயிண்ட் வரைக்கும் 8 டிகிரி எடுங்க. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே விட்டுருங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம 8 டிகிரி போட்டதை வந்து இந்த ஓ பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் ட்ராப் பண்ணிருக்கோம்ல, அந்த கர்வ் ட்ராப் பண்ணிருக்கோம்ல, ஓ டேஷ், அந்த லைன் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கனெக்ட் பண்ண போகிறேன் அந்த லைனை. ஓகேங்களா. ஒவ்வொன்றையும் கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன், sixth one, seventh one, eighth one, nine, 10, 11 and then final one 12th degree. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணோம். ஏன் சார் 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 12 போர்ட்ஸ்னால் டிவைட் பண்ணியிருக்கோம். அதனால் நம்ம என்ன பண்ணோம் 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணுறோம். சப்போஸ் இதை 8 போர்ட்ஸ்னால் டிவைட் பண்ணால் இதை 8 பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம டிவைட் பண்ணியாச்சு. டிவைட் பண்ணிட்டு என்ன பண்ணணும், இதுக்கெல்லாம் நேம் கொடுக்கணும். ஓகேங்களா. இது வந்து ஓவோட கனெக்ட் ஆகுதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா O1, அகைன் இது நமக்கு வந்து O2, அகைன் அடுத்தது O3, O4, O5, O6, O7, O8, O9, O10, O11 and then final one O12. ஓகேங்களா. ஸோ மார்க் பண்ணிச்சு சார். அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுவோம் சார் அப்படின்னா, சைக்கிளில் ஆஸ்யூஷுவல் எப்பயும் போல் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நமக்கு 2.5 அதாவது ரோல் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 mm டயாமீட்டர் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.5க்கு ஒரு ரேடியஸ்க்கு ஒரு காம்பஸில் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2.5 mmக்கு 2.5 சென்டிமீட்டருக்கு நான் எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா O1 சென்டராக வைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இந்த O1 சென்டராக வைக்கிறேன். ஓகேங்களா. O1 சென்டராக வச்சு O1 சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடிச்சிட்டேன். அடுத்தது ஏன்னா ஃபர்ஸ்ட் லைன் இந்த 11th லைன் இது தான், ஃபர்ஸ்ட் லைன் இது தான், இந்த லைனில் நம்ம ஆர்க் அடிக்கணும். அடுத்தது O2 சென்டராக வைக்கிறேன். O2 சென்டராக வச்சு செகண்ட் லைனில் ஒரு ஆர்க். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் இதே தான், 10th லைன் இதே தான். அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா O3 வச்சுட்டு தேர்ட் லைனில் ஒரு ஆர்க்கு. அடுத்தது O4 வச்சுட்டு ஃபோர்த் லைனில் ஒரு ஆர்க்கு. அகைன் அடுத்தது O5 வச்சுட்டு ஃபிஃப்த் லைன். அகைன் அடுத்தது O6 வச்சு சிக்ஸ்த் லைன் கரெக்டாக டச் ஆகும் பாருங்கள். அகைன் அடுத்தது O7 வைக்கிறேன். 7th வச்சு 7th லைன். ஓகேங்களா. 7th லைன். அகைன் அடுத்தது 8th லைன் O8 வச்சு. அகைன் அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா O9 வச்சு 9th லைன். அடுத்தது O10 வச்சு 10th லைன். O11 வச்சு 11th லைன் அண்ட் தென் 12th லைனில் ஒரு ஆர்க். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக
ஓகேவா. ஸோ டோட்டலாக அப் டு O1, அதாவது O1 சென்டராக வச்சு இந்த ஃபர்ஸ்ட் லைனில் ஒரு ஆர்க் அடிச்சிருக்கேன். அடுத்து O2 சென்டராக வச்சு செகண்ட் லைனில் ஒரு ஆர்க்கு, O3 சென்டராக வச்சு தேர்ட் லைனில் ஒரு ஆர்க்கு, O4 வச்சு ஃபோர்த் லைன், O5 வச்சு ஃபிஃப்த் லைன், O6 வச்சு சிக்ஸ்த் லைன், O7 வச்சு 7 அண்ட் தென் 8, 9th லைன், 10th லைன், இதை வச்சு சென்டராக வச்சு 11th லைன் அண்ட் தென் O12 வச்சு லாஸ்ட்டு ஃபைனல் ஒன். இப்போ நம்ம இந்த ஆர்க் அடிச்சதெல்லாம் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல என்ன பண்ணணும்னா ஒரு கர்வ் மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேவா. ஸோ ஒன்றும் இல்லை, சிம்பிள் ப்ரொசீஜர். ஒரு கர்வ் மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கர்வ் நம்ம ட்ரா பண்ணியாச்சு சார். ஸோ இதுதான் நம்ம அந்த ஸ்மாலர் சர்க்கிள். ஓகேங்களா. இந்த ஸ்மாலர் சர்க்கிளோட டயமீட்டர் இது இப்போ இது ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா இதோட பாத் நமக்கு இப்படி தான் மூவ் ஆகும். ஸோ இதை தான் நம்ம ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரா பண்ணிட்டு இதுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. C1, C2, C3, C4, C5, C6, C7, C8, C9, C10, சாரி இதுதான் நமக்கு C10, இது C11 and then C12. ஓகேங்களா. ஸோ மார்க் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ மார்க் பண்ணியாச்சு. அவங்க கேட்டிருக்க கொஷின் படி நம்ம எல்லாமே கரெக்டாக நம்ம ட்ரா பண்ணிட்டோம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சர்க்கிள் ஆஃப் டயமீட்டர் 50 mm rolls along outside of another circle 180 mm without slipping. Draw the path traced by the smaller circle. இந்த smaller circle ஓட பாத்தை நம்ம ட்ரேஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது and also draw a tangent and a normal at any point P on the curve. ஓகேங்களா. ஸோ ஒன்றுமே இல்லை. இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் லைன் நம்ம ட்ரா பண்ணோம் சார். டேஞ்சன்ட் நார்மல் லைன் எப்படி சார் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஸ்டெப். ஓகேப்பா. இப்போ டேஞ்சன்ட் அண்ட் நார்மல் லைன் நம்ம ட்ரா பண்ணணும் சார். எப்படி சார் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. இந்த பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இல்லை அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் எனக்கு பிங்கிற பாயிண்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கேலில் 2.5 mm. ஓகேவா. 2.5 mmக்கு என்ன பண்ண போகிறேன்னா மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். சாரி 2.5 cm மெஷர்மெண்ட் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு இந்த P பாயிண்ட்டை சென்டராக வச்சு, அதாவது இந்த P பாயிண்ட் இருக்குல்ல, இந்த P பாயிண்ட்டை சென்டராக வச்சு இந்த O லைன் இருக்குல்ல, சென்டர் லைன், இந்த O லைனில் எங்கே டச் ஆகுதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல நமக்கு டச் ஆகுதா. ஸோ இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ மார்க் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா. ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணிட்டு இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ட்ரா பண்ணுங்கள். ட்ரா பண்ணிட்டு இந்த லைனையும் இதையும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இதுதான் சார் நமக்கு நார்மல் லைன். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணுறது தான் நமக்கு டேஞ்சன்ட் லைன், தட் இஸ் M. ஓகேவா. ஸோ ஃபைனலி நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல PM நமக்கு டேஞ்சன்ட் லைன், PN நமக்கு நார்மல் லைன். ஓகேங்களா.
ஸோ இதுதான் சார் ஒரு எபிசைக்கிளாய்டு சம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இந்த சம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அகேன் நான் ரிப்பீட் பண்ணுறேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தீட்டா ஈக்குவல் டு ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர் டிவைடட் பை கேபிட்டல் ஆர் இன்ட்டு 360 போட்டு தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் சிங்கிற ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி இங்கேருந்து 40 டிகிரி ஒரு லைன், இங்கேருந்து 40 டிகிரி ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அகெயின் அடுத்தது இந்த 40 டிகிரி லைனில் டோட்டலாக 180 mm இருக்குது. அதில் பாதி நம்ம பார்த்தீங்கன்னா 90. ஸோ 90 mm 9 சென்டிமீட்டர். அங்கேருந்து 9 சென்டிமீட்டருக்கு ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நோட் பண்ணியிருக்கேன், இங்கேயும் 9 சென்டிமீட்டருக்கு நோட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 50 mm இருக்குது, அதுதான் 5 சென்டிமீட்டர். அதில் இப்போ 50 mm 5 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ணணும்னா இங்கேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இங்கேருந்து 5 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால் இந்த ட்ரா பண்ண 5 சென்டிமீட்டரில் ஸோ ஆஃப் ஆஃப் த போர்ஷன் சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டேன். ஸோ 2.5 சென்டிமீட்டர் சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு சேம் காம்பஸில் 2.5 சென்டிமீட்டருக்கு ஒரு அளவு எடுத்துகிட்டு இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் ஆச்சு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் அகைன் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால் சர்க்கிள் ட்ரா பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த சர்க்கிளை வந்து 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணேன். ஸோ 30 30 30 30 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். டிவைட் பண்ணிட்டு ஒவ்வொன்றுக்கும் நேம் கொடுத்துருக்கேன். 1 2 3 4 5 சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டேன். ஸோ நேம் கொடுத்துட்டு அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த சியிலேருந்து 12 வரைக்கும் காம்பஸில் ஸ்கேல் மெஷர் பண்ணி சியை சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடித்தேன் இங்கே இருந்தது வரைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி சியிலேருந்து 11 வரைக்கும் ஆர்க் அடிச்சிருக்கேன். சியிலேருந்து 10 அப் டு 6th பாயிண்ட் வரைக்கும் ஒரு ஆர்க் அடிச்சிட்டேன். ஓகேங்களா? ஸோ ஆர்க் அடித்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா டோட்டலாக இது 100 டிகிரி இருக்குது. 100 டிகிரியை 12 பார்ட்ஸாக டிவைட் பண்ணணும். அதாவது இங்கே 12 பார்ட்ஸ் டிவைட் பண்ணால் இங்கே 12 பார்ட்ஸ் டிவைட் பண்ணணும். இல்லை இங்கே 8 பார்ட்ஸ் டிவைட் பண்ணால் இங்கேயும் 8 பார்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 100 டிவைட் பை 8 போட்டால் நமக்கு 12 போட்டோம் அப்படின்னா நமக்கு 8.3 இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம 8.3 நம்ம ஃப்ராக்ஷனால் டிவைட் பண்ண முடியாதனால 8 டிகிரி எடுத்துட்டேன். அப்போது இந்த இடத்துல காம்பஸ் வச்சுட்டு ஆல்ரெடி 40 இருக்குது. 40க்கு அப்புறம் நம்ம 8 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 48 கிடைக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு 8 டிகிரியாக டவுட் பண்ணி 11th டிகிரி வரைக்கும், அதாவது 11 பாயிண்ட் வரைக்கும் 8 டிகிரி ஆட் பண்ணிட்டேன். 12th பாயிண்ட்டு அப்படியே நான் விட்டுட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் அடுத்த ஸ்டெப் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அந்த மார்க் பண்ண லைனெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப் டு இந்த 0 பாயிண்ட் வரைக்கும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த 12 பார்ட்ஸை டிவைட் பண்ணதை இந்த 0 பாயிண்ட்டில் நம்ம ஒரு டிகிரி போட்டோம்ல, ஸோ அந்த ஒரு ஆர்க் போட்டது எல்லாமே நான் என்ன பண்ணிங்கன்னா அது வரைக்கும் நம்ம கனெக்ட் பண்ணி O1 O2 O3 O4 O6ன்னு சொல்லிட்டு அப் டு O12 வரைக்கும் நம்ம நேம் கொடுத்துருச்சு. நேம் கொடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காம்பஸில் 2.5 சென்டிமீட்டர் சேம் 2.5 சென்டிமீட்டர் அதான் காமன் நமக்கு 50 mm இருக்கிறதுனால 2.5 சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு O1ல் இதான் O1ல் வச்சு இந்த 11th லைன் இது தான், ஃபஸ்ட் லைன் இது தான், அதில் ஒரு ஆர்க் அடித்தேன். ஓகேங்களா? அடுத்தது O2வில் வச்சு 10th செகண்ட் லைன், இந்த லைனில் ஒரு ஆர்க்கு. O3யில் வச்சு 3rd லைன் 4 அப் டு 12th பாயிண்ட் வரைக்கும் ஆர்க் அடிச்சிட்டேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இந்த ஆர்க்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கேன்னா கனெக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப் என்ன பண்ணால் டேஞ்சன்ட் நார்மல் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ அதை எப்படி செட் பண்ணால் இந்த கர்வில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிங்க, பி பாயிண்ட்டுன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு சேம் 2.5 சென்டிமீட்டருக்கு இந்த ஓ லைனில் ஒரு ஆர்க் அடிச்சுட்டு இந்த லைனையும் நம்ம கனெக்ட் பண்ணோம். அகைன் அடுத்து என்ன பண்ணால் இந்த லைனையும் கனெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த பிஎன் லைனுக்கு பர்பண்டிகுலர் ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டு இந்த பிஎன் லைன் வந்து நமக்கு பிஎம் லைன் வந்து நமக்கு டென்ஷன் லைன், பிஎன் லைன் வந்து நமக்கு நார்மல் லைன். இதுதான் சார் ஒரு எபிசைக்ளாய்டு சம். இதில் என்னென்ன சார் நமக்கு டார்க்காக தெரியணும் அப்படின்னு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த சர்க்கிள் நமக்கு டார்க்காக தெரியணும். அகைன் இந்த கர்வ் நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த கர்வ் நமக்கு டார்க்காக தெரியணும். அதாவது இந்த பாத்து ட்ரேஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஆர்க் அடிச்சு இந்த இது வந்து நமக்கு டார்க்காக தெரியணும். இந்த நார்மல் லைன், இந்த டென்ஷன் லைன், வேறு எதுவுமே நமக்கு டார்க்காக தெரியக்கூடாது. பார்த்தா அது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இன்னும் டார்க்காக தெரியணும்னா இந்த லைன் மேலே ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஓகேங்களா? இதெல்லாம் இந்த கர்வ் நம்ம இப்போ ட்ரா பண்ணுற அந்த பாத் மட்டும்தான் நமக்கு டார்க்காக தெரியணும். ஓகேவா? ஓகேப்பா. ஸோ தேங்க்யூ.